ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க செய்முறையை பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் அளவு இடியாப்ப அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசி மாவில் கூட இதை பண்ணலாம். இது கிட்டத்தட்ட 150 கிராம் அரிசி மாவு. கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க. சுட தண்ணியெலாம் சேர்க்க வேணாம், நார்மலான தண்ணியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழை இலையில் தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட் போட்டு மூடி 5லேருந்து 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம். மாவு இருக்கட்டும். இது உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கட்டிகள் ஃபுல்லாக கரைஞ்சதும் வெல்லத்தை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லத்தில் எவ்வளோ மண்ணு தூசியெல்லாம் இருக்குன்னு. அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். வெல்லத்தை ஃபில்டர் பண்ணியாச்சு. அதே பேனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம ஃபில்டர் பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை, கொஞ்சம் கெட்டியானா போதும். வெல்லம் பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவு கெட்டியானதும் துருவன தேங்காய் 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் வெல்லம் சேர்த்திங்களோ அதே கப்பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எடிட்டிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்ததும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இது நல்லா கெட்டியாகி வரணும். அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அரிசி மாவு நல்லா ஊறி சாஃப்டாகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மாவு பிரித்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இந்த உருண்டையை வாழை இலையில் போட்டு தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் இலை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இலையில எண்ணெய் எதுவும் தேய்க்க வேணாம், அப்படியே நம்ம உருண்டையை தட்டிடலாம். மீடியம் சைஸில் நல்லா மெலிசாவே உருண்டையை தட்டிக்கலாம். நம்ம இலையில கொழுக்கட்டையை தட்டுறதுனால ஓட்டை எதுவும் விடாது, வெடிப்பும் விடாது. பாருங்க, இந்த அளவுக்கு உருண்டையை தட்டிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவு பூரணத்தை ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு சைடு மடிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பூரணம் ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அரிசி மாவு ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது. சின்ன சைஸ் உருண்டையாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக தட்டினீங்கன்னா 2 ஸ்பூன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாழை இலையோட அப்படியே நம்ம தட்டின உருண்டையை க்ளோஸ் பண்ணிடலாம். கொழுக்கட்டையை தட்டிட்டு வாழை இலையை ரிமூவ் பண்ண வேணாம், நம்ம வாழை இலையோடு வேக வச்சுக்கலாம். மீதி இருக்க மாவில் இதே போல் நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துடலாம். கொழுக்கட்டை ஃபுல்லாக ரெடியானதும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சுன்னா இலையில கொஞ்சம் கூட ஒட்டாமல் இலையை விட்டு ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். வாழை இலையோட ஃப்ளேவரோட நம்ம கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அரிசி மாவு வாழை இலை காம்பினேஷனோட கொழுக்கட்டை ரொம்பவே சத்தாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், கொழுக்கட்டை கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸ்டஃபிங்கோட கொழுக்கட்டையை சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒயிட் ஆர்ட்டை போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.